சக்சஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். கவுஹாத்தியில் நடைபெற்ற இந்தியா மற்றும் நியூசிலாந்துக்கு எதிரான 3வது T20 போட்டியில் நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் முதல் பந்திலேயே மேத் ஹென்ரியோட பால்ல கிளீன் போல்ட் ஆகி டக் அவுட் ஆனாப்புல கோல்டன் டக்கு. தொடர்ந்து 3 போட்டியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காப்புல நம்ம சஞ்சு. இதில் வேற 2026 ஐபிஎல்ல சிஎஸ்கேவுக்கு ஓப்பனராக விளையாட போகிறாப்புல. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது ஐபிஎலுக்கு. அதுக்குள்ளே ஃபார்முக்கு வந்துடுவாரா அப்படின்றதையும், அதே மாதிரி இந்தியன் டீமில் இது வரைக்கும் T20 போட்டிகளில் யார் யார் டக் அவுட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம் கைஸ். ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேன்றீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சஞ்சு இது வரைக்கும் 55 T20 இன்டர்நேஷனல் போட்டிகள் விளையாண்டுருக்காப்புல. இதில் 7 முறை டக் அவுட்டு. இது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது நம்பர் 1 விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய நம்ம சஞ்சு நியூசிலாந்துக்கு எதிரான T20 சீரியஸில் முதல் மேட்ச்சில் 4 பாலுக்கு 6 ரன் அடித்தாப்புல. 2வது மேட்ச்சில் 7 பாலுக்கு 10 ரன் அடித்தாப்புல. 3வது மேட்ச்சில் கோல்டன் டக்கு. இந்த புவர் பெர்ஃபார்மன்ஸு ஐபிஎல்ல சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவோட ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே கேஸ், இப்போது இன்டர்நேஷ்னல் T20 போட்டிகளில் இந்தியன் டீமில் சஞ்சு மட்டும்தான் கோல்டன் டக்லாம் ஆகிட்டு இருக்காப்புலையா, வேறு யாரும் டக் அவுட் ஆனது கிடையாதா அப்படின்னா இருக்காங்க. முதல் பிளேஸில் இருக்கவர் ரோஹித் சர்மா இது வரைக்கும் 159 T20 போட்டிகளில் விளையாண்டுருக்காப்புல. அதில் 12 முறை கோல்டன் டக்கு. இது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காப்புல நம்ம ரோஹித் சர்மா. அதில் செகண்ட் பிளேஸில் விராட் கோலி 7 முறை டக் அவுட் ஆகிட்டு இருக்காப்புல. தேர்ட் பிளேஸில் சூரியகுமார் யாதவ் 6 முறையும், 4th பிளேஸில் KL ராகுல் 5 முறையும் டக் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போது சஞ்சு சாம்சன் 7வது முறையாக டக் அவுட் ஆனதன் காரணமாக விராட் கோலியோட செகண்ட் பிளேஸில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ சஞ்சு சாம்சன் மற்றும் விராட் கோலி 2வது பிளேஸில் இருக்காங்க டக் அவுட் ஆனதில். இது மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் கரியரில் 3 முறை சஞ்சு சாம்சன் கோல்டன் டக் ஆகிட்டு இருக்காப்புல. ஃபர்ஸ்ட்டில் 2024 ஆப்கானிஸ்தான்கிட்ட கோல்டன் டக்கு, ஸ்ரீலங்காக்கிட்ட 2024 ஒரு கோல்டன் டக்கு, தற்போது நியூசிலாந்து சீரியஸில் ஒரு கோல்டன் டக்கு. ஸோ டோட்டலாக 3 முறை ஆகிட்டு இருக்காப்புல நம்ம சஞ்சு. இது மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் முதல் பந்திலேயே டக் அவுட் ஆன 4வது இந்திய பேட்ஸ்மேன் என்ற பெருமையும் எடுத்திருக்காப்புல. மீதி 3 பேர் யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் KL ராகுல் ஜிம்பாப்வேவுக்கு எதிரான போட்டியில் 2016 கோல்டன் டக்கு. செகண்ட் பிளேஸில் பிருத்திவி ஷா ஸ்ரீலங்காவுக்கு எதிரான போட்டியில் 2001 கோல்டன் டக்கு. அடுத்து தேர்ட் பிளேஸில் ரோஹித் சர்மா வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான போட்டியில் 2022 கோல்டன் டக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டன் டக் லிஸ்ட்டு. ஸோ சஞ்சு சாம்சனோட பெர்ஃபார்மன்ஸு இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துச்சுன்னா அவருடைய இடம் இந்திய அணியில் காலியாக தான் ஆகும் அப்படின்றது தெளிவாக நமக்கு தெரியுது. ஆல்ரெடி இசாந்த் கிஷன் விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேனாக இப்போது வெளுத்து எடுத்துகிட்டு இருக்காப்புல இந்த நியூசிலாந்து சீரியஸில். ஸோ கிளியராக தெரியுது அந்த இடத்துக்கு காம்படிட்டர் யார் அப்படின்றது. ஸோ கைஸ், இன்னும் நியூசிலாந்துக்கு எதிரான இந்த T20 சீரியஸில் இன்னும் 2 மேட்ச் பேலன்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது பண்ணுவாரா, நான் சஞ்சு சாம்சன் பண்ணி கம்பேக் கொடுப்பாரா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா சஞ்சு சாம்சன் இந்த 2 மேட்ச்சில் ஏதாவது 50 போடுவாரா, செஞ்சுரி போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.